ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜுன் பைஃபன் எங்கே இருப்பாங்க அந்த விஷயமெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்தையெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து நகரும்போது, எனக்கு மற்றவங்க லவர் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது தான். ஒருவேளை நீ ஒரு விதவையாக இருந்தா கண்டிப்பாக உன்னை நானே கல்யாணம் பண்ணிப்போம் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயினும் வெளியே ஸ்டே பண்ணுறதுக்காக ரூம் எடுக்க போகிறாங்க. ஹீரோக்கு இப்போ ஹெல்ப் பண்ண இருக்கவன் தான் வந்து ரூமையும் புக் பண்ணி தரான். அப்போது ஹீரோயினும் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்க ஒருத்தவங்க கிட்ட போய் பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பார்க்கும்போது அவங்களுமே யானையிலேருந்து வந்த மாதிரி தான் தெரியுது. அப்போதான் ஹீரோயினும் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட திட்டங்கள்லாம் வந்து அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து எப்படி மாதிரி வெளில போகலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கும் அடிபட்டிருக்கனால அவருக்கு தேவையான மெடிசன்ஸையும் வாங்கிட்டு போய் ஹீரோக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. ஹீரோவும் நீ ஒன்றும் அவ்வளோ நல்லவ கிடையாதுங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஹீரோயினும் ஹீரோக்கு எந்த சந்தேகமும் வராத மாதிரி அவருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு ஹீரோவோட டோக்கன் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ கரெக்டாக இதை கவனிக்கல. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கிற இடத்துல அங்கே இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் திருடிட்டு போறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கான். ஆனால் அவன் எப்படியா இருந்தாலும் நம்மளை பிடிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும் போது அவனே சூசைட் பண்ணியும் செத்துறான். இந்த விஷயத்த அவனோட அசிஸ்டன்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டாக ஹீரோ கூட இப்போ இருக்கவன், அவன் பேர் லீன்னு வச்சுக்கலாம், அவங்ககிட்ட இருந்து லெட்டருமே வந்திருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே ஹீரோ இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு போல. இப்போ ஹீரோ பாதுகாப்பாக தான் இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோவை தேடி இவங்களும் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் லீ இவங்க 3 பேரும் சேர்ந்து அங்கே இருக்க சந்தைகள்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் அங்கே இருக்க பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஹீரோவை ஏகப்பட்ட பேர் நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஹெட்டோட பையன் தான் நம்மளுக்கு வளவிரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. லீயுமே நம்ம இப்போ இங்கிருந்து பாதுகாப்பாக போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா ஹீரோயினை காணோம். இதனால ஹீரோவும் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவனை துரத்தி பிடிக்க ஓட அவனுமே ஓட ஆரம்பிச்சிடறான். ஹீரோவும் அவனை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தா அவங்க தங்கச்சி கொடுத்த அந்த ஜேடை எடுத்துட்டு போய் அந்த ஜேடி என்ன வேலை போகும் என்ன ஏதுங்கிற மாதிரி அந்த விஷயத்த பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கடைக்காரங்க கிட்ட எது இங்க மிகவுமே விலை உயர்ந்த ஸ்டோனு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களும் அந்த பிளாக் கிறிஸ்டலை பத்தியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிளாக் கிறிஸ்டல் பைக்ஸ் ஒன்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது எங்க இருக்கு என்ன ஏதுங்கிற விஷயம் இன்னும் யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த சுரங்கம் இங்கே தான் தோண்டிட்டு இருக்காங்கிற விஷயம் என்ன தெரியும். அதுதான் இங்கே இருக்கிறதுலே ரொம்பவே விலை உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு சரின்ட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஆனால் அதுக்குள்ள ஹீரோ இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவனை பிடிச்சி ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஹீரோயினே வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் திரும்பி பார்க்கும்போது நீங்க யாருமே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி இவன் எதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை விட்டுறாங்க. அன்றைக்கி நைட்டு ஹீரோ குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. ஆனால் ஹீரோ யாரோன்னு நினச்சிட்டு அவங்கள அட்டாக் பண்ணவே போயிடுறாங்க. அப்போ தான் ஹீரோயினும் சொல்கிறாங்க, நான் உங்கள் காயத்துக்கு மருந்து போட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ என்ன இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சரி சரி அப்போ நீங்களே மருந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மருந்தையும் கொடுத்துட்டு அதே சமயத்தில் ஹீரோ கிட்ட இருக்க ஒரு டோக்கனையும் திருடிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனால் ஹீரோ எப்படியோ அதை கவனிச்சிடறாரு. ஹீரோயினும் அப்படியே அழுங்காம வெளில வந்துடுறாங்க. ஆனால் ஹீரோ நீ எப்ப இருந்து இந்த மாதிரி திருடியாக ஆரம்பிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயின் அது அவரோட டோக்கன் நினைச்சு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அது ரூமுக்கான டோக்கன். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கும் ரொம்ப அசிங்கமா போயிருது. இல்லை நான் சும்மா இந்த போர்டை எடுத்துட்டு வந்து மாட்டலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டை அங்கேயே வச்சுட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அன்றைக்கி நைட்டே ஜி ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு தேவையான பிளான்ஸ் எல்லாம் போட்டுட்டாங்க. அதனால இவங்க தங்கியிருக்க இடத்துக்கு ஏகப்பட்ட பேர் வந்து ஹீரோவையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ எப்படியும் அங்கே இருந்தெல்லாம் தப்பிச்சிடுறாரு. ஆனாலும் அங்கே ஏகப்பட்ட ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. இதனால ஹீரோவும் லீயும் சமாளிக்கவே முடியல. இதனால ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ஜாங்கன்னு ஒருத்தர் அவங்க அம்மாவுக்கு சாமி கும்பிட்டுருக்க வேண்டி கண்டிப்பாக இந்த ஊருக்கு வந்திருப்பாரு, நீ அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேளுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட டோக்கனை கொடுத்து அனுப்புறாங்க. ஹீரோ என்னதான் ஹீரோயினை நம்பலினாலும் இப்போ அவருக்கு வேற வழியும் தெரில. இதனால ஹீரோயினும் அதை வாங்கிட்டு அங்கிருந்து ஓடி இருப்பாங்க. ஹீரோவும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் கடைசியில அவங்களால முடியல. ஹீரோ லீ 2 பேருமே ஒரு வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிடறாங்க. ஆனா இங்க இருக்க ஆட்கள் எல்லாம் அந்த கதவை உடைக்க ட்ரை பண்ணாலும் ஹீரோ நல்லா தடமா இருக்க பொருட்கள் எல்லாம் வச்சு அந்த கதவையே மறைச்சிடுறாரு. இதனால அவங்கனாலையும் உள்ள வர முடியல. கடைசியில வேற வழி இல்லாம அந்த ஆட்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு நெருப்பு மூட்டவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினும் எப்படின்னா அவரை போய் பார்க்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. போய் பார்க்கலாமா இல்ல இங்கிருந்து ஓடிடலாமா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ஆனாலும் ஹீரோ இப்போ ஆபத்துல இருக்கான், அவனுக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க.
இருக்காங்க. ஆனால் அங்கேயும் ஏகப்பட்ட ஆட்கள் காவலுக்கு நிற்கிறனால சரி கண்டிப்பாக நம்ம இப்படியே போனால் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ பொண்ணு ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிச்சைக்காரங்க மாதிரி வேஷம் போட்டு சும்மா ஏதோ சாப்பாடு கேட்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. அதனால அங்கே இருக்க காவலாளிகளும் யாரும் இவங்களை கண்டுக்கல. எப்படியோ அவங்களும் போய் ஜாங்கை கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஜாங்கும் அவரோட ஆட்களோட வந்துடுறாங்க. ஜியோட ஆட்களுக்கும் ஜாங்கோட ஆட்களுக்கும் நடுவில் நல்லா பெரிய சண்டையே போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை எல்லாமே ஜியோட ஹெட்டுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அப்படி அவருக்குமே இவன் எங்கிருந்து வந்தான், இவனை போய் யாரு கூப்பிட்டு வந்தான் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஹீரோயின் அங்கிருந்து ஓடிட்டு இருக்கிறது தெரியுது. ஹீரோ கூட யாரோ ஒரு பையன் இருக்கான்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனா அது பொண்ணு, இந்த விஷயம் கூட நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜியும் அவனோட அசிஸ்டன்ட் எல்லாம் பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். ஹீரோவும் லியும் மயங்கி கிடக்கிறத எப்படியோ பாத்துறாங்க. ஹீரோயினும் கத்தி கத்தி ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. இதனால ஹீரோயினும் அங்க ஒரு பெரிய மணி தொங்கிட்டு இருக்குது, அதை போய் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு அங்க இருக்க ஊர் மக்களுமே வந்துடுறாங்க. அந்த ஊர் மக்களும் வந்து அந்த தீய அணைக்கவும் ஹெல்ப் பண்றாங்க. சரி நிலைமை கைமீறி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜியும் அவரோட ஆட்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜாங் போய் எப்படியோ ஹீரோவையும் காப்பாத்தி கூப்பிட்டு வந்துடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தா குவிமின் இன்னுமே உயிரோட தான் இருந்திருப்பான் போல. அவனை இந்த அடிமையா விற்கிறவங்க கடத்தி கூப்பிட்டு வந்து வச்சிருக்காங்க. அவனும் கரெக்டா கண்ணை முழிச்சிடறான். அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு பார்க்கும்போது அவங்க குவிமினை மறுபடியும் அடிச்சு அங்கேயே தூக்கி போட்டுடுறாங்க. இதனால அவனுமே எதுவும் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கான். அவனை விற்கிறதுக்காக சந்தைக்கும் கூட்டிட்டு போகும்போது அந்த வழியா தான் பேக்ஸ்பான் நாட்டோட பிரின்சஸும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல, அவனுக்கு குவிமினை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருது. இதனால நிறைய கோல்டை கொடுத்து அவனை வாங்கிக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்க இன்னொரு லேடி நான் தான் இவனை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் தான் இந்த சந்தைக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கேன், நீ எங்கிட்டயே போட்டி போடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது பிரின்சஸ்க்கும் என்ன பண்றதுனே தெரியல. இந்த பிரின்சஸை பார்த்தா கொஞ்சம் நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. ஆனால் டக்குன்னு அவனோட ஃபேஸ்ல ஒரு கீரலை போட்டு இப்போ அவன் பார்க்க சுத்தமா அழகாவே இல்லை, என்ன இவனை நீ வாங்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இதனால அந்த லேடியும் கடுப்பாய அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பிரின்சஸும் குவிமினை அடிச்சும் போட்டுட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் ஒன்னும் கொடுமைக்காரி இல்லை, உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. லீக்கு இப்பதான் ஹீரோயின் ஒரு பொண்ணுங்கிற விஷயமே தெரிய வருது. இந்த விஷயத்த பத்தி ஹீரோ கிட்டையும் கேட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினை பத்தி புரிஞ்சுக்கவே முடியல. அவங்க சட்டுன்னு போய் அந்த பெல்லெல்லாம் அடிச்சு எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டாங்க. அவங்க ரொம்பவே கிரியேட்டிவா திங்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை புகழ்ந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோவுமே ஆமா என்னாலையுமே அவளை புரிஞ்சுக்க முடியல, அவ எல்லா ப்ராப்ளமுக்குமே கண்டிப்பா ஒரு சொல்யூஷனை வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவருமே ஹீரோயினை புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன நீங்க ஹீரோயினை புகழ்றதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே, ஏதாச்சும் உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனும் கிண்டல் அடிச்சு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ இப்போ ஜாங்கோட இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க போல. இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே கூப்பிட்டு வந்தது இல்லை போல. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் வந்திருக்கனால அங்க இருக்க ஆன்டிஸ் எல்லாம் ஹீரோயினை கூப்பிட்டு உட்கார வச்சு எங்க ஓனர் ரொம்ப நல்லவர், அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க, அதனால நீங்க அவரையே கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் உங்க ஓனர் யாருன்னே தெரியல. அப்புறம் தான் ஜாங் சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோயினும் இவங்க எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கரெக்டா ஜாங் வர ஹீரோயின் கிட்டையும் மன்னிப்பு கேட்கறாங்க. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் எடுத்தோடனே அம்மா ஹீரோ நல்லா இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்க லீக்கு ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் ஆல்ரெடி ஏதோ இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இதனால அவனுமே சிரிச்சுட்டு நீங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆகுங்க, அதுக்கப்புறம் நானே உங்களை ஹீரோவை பக்கம் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் லீ கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப், எனக்கு பசங்க ட்ரெஸ் வேணும், ஏன்னா எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு, எனக்கு பாதுகாப்பானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு லீயுமே சரி நான் உங்களுக்கு அதெல்லாம் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை ஓநாயக கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கும் போது ஹீரோயின் மயக்கத்துல இருந்தாலும் ஹீரோவும் லியும் பேசுறதா கேட்டிருப்பாங்க. இந்த கிறிஸ்டல் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதை வந்து லியோட அண்ணா தான் யாரோ ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதோட லொகேஷன் இன்னும் யாருக்குமே சரியா தெரியாது, அது அவருக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்தையெல்லாம் ஹீரோயினும் யோசிச்சு பாக்குறாங்க. சரி நம்ம எப்படியாவது அந்த இடத்த கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.